அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ எல்லாருக்குமான வீடியோ. ஸோ விரைவில் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் தேர்வர்கள் மிக கவனம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே தான் இருந்தோம். சரிங்களா, டிஆர்பி எக்ஸாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா விதமான பணிகளும் நடைபெற்று வருது அப்படின்றத நம்ம ஏறக்குறைய கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக எந்த நியூஸும் நமக்கு கிடைக்கல. சரியா, டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்ற எந்த நியூஸும் கிடைக்கல. ஆனால் வரதுக்கான சமிகைகள் இருக்குது. சரிங்களா, எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த இயர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனுவல் பிளானர் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஆனுவல் பிளானர் வரல. சரிங்களா, ஸோ நோட்டிஃபிகேஷனே வராதுன்னு எல்லாரும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்ததான், நெக்ஸ்ட் இயர் நமக்கு எலெக்ஷன் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் இருக்கும், போஸ்டிங்கும் போடுவாங்க அப்படின்னு நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தோம். அதோடைய வெளிப்பாடாக அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றத ஒரு வெளிப்பாடு. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தது, லா காலேஜ் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, அதை பற்றி நம்மளுடைய யூடியூப் சேனலில் கூட போட்டோம். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா, என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா ஜனவரி 31 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா டெட் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சரிங்களா, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சோடனே டெட் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னாக்கா டிஎன் செட் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நம்ம டிஎன் செட்டுக்கான எக்ஸாம் டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா டெட் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி டிஎன் செட்டுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, மார்ச் மாதம் 6, 7, 8, 9 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 4 டேஸில் சிபிடி மெத்தட் கம்ப்யூட்டர் பேஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றின பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டிஆர்பி போர்டு வெரி ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம இதை வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா லா காலேஜ் நோட்டிஃபிகேஷன், அடுத்தது டெட்டுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக. அது என்ன நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம் அப்படின்னாக்கா டெட்டு நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம். ஏன்னா டெட்டுக்கான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வாயிலாக எனக்கு கிடைச்சிது. என்ன அப்படின்னாக்கா டெட்டுக்கு கொஷின் பேப்பர் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிது. ஸோ அப்போ டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். எப்போ சார் வரும் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்காத டைமில் நமக்கு வந்துடலாம். சரிங்களா, ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது செட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடியறதுக்குள்ளவே இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸும் முடிஞ்சிருது மார்ச் 3. சரிங்களா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நமக்கு அடுத்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இருக்கலாம். அது மேபி டெட்டாக இருக்கலாம், இல்லை பிஜிடிஆர்பியாக கூட இருக்கலாம். சரிங்களா, அப்போது இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த பிஜிடிஆர்பி தான் நம்மளுடைய எய்மு, பிஜிடிஆர்பியில் தான் நான் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காத்துட்டு இருந்தீங்களோ எல்லாருக்கும் என்னுடைய அட்வைஸ். சரிங்களா, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா, எப்போ இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இப்போ லா காலேஜ் நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்காத சடனாக வந்துடுச்சு. அதே மாதிரி தான் செட் எக்ஸாமுக்கான டேட்டும் சடனாக வந்துடுச்சு. இப்போ செட் எக்ஸாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வருமா வராதான்னு காத்துட்டு இருந்தாங்களோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னாக்கா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 17 டேஸ் தான் இருக்குது, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. 17 டேஸில் நம்மளால் என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும்? சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த விதமான திரும்பவும் ஒரு தப்பை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நமக்கு விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரும். வரத்துக்கு முன்னாடி நம்ம அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு முறையாவது மொத்த சிலபஸும் படித்து முடிச்சிருக்கணும்னு சொன்னேன். சரிங்களா, இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டியூரேஷன் ஒரு 2-3 மந்த்துக்குள்ளே நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். 2-3 மாதத்துக்குள்ளே, மேபி மே மாதம் இல்லை ஜூன் மாதத்துக்குள்ளே நமக்கு பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம படித்து முடிக்கணும். ஸோ அப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா, விரைவில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நோட்டிஃபிகேஷனே இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ வரும்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெயில் ஆகிட்டு அடுத்த இயர் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு காத்துட்டு இல்லாமல் முன்னாடியே படித்து இந்த முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேலையில் சேர முடியும், பீஸ்ஃபுல்லான லைஃப்பையும் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.